இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈச் எவ்ரின்ற அட்ஜெக்டிவ் பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு மீனிங் என்னன்னா ஒவ்வொன்றுன்னு அர்த்தம். இங்க என்ன இருக்கு? ஈச் ஸ்டூடெண்ட் இஸ் பிரசன்ட். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்டூடெண்ட் தானே. ஈச் ஃபாலோடு பை எப்பயுமே சிங்குலர் நவுன் தான் வரும். அதை ஃபாலோ பண்ணி வர வேர்பும் சிங்குலர். ஏன்னா நான் ஒரு ஸ்டூடெண்ட் தான் சொல்றேன், ஈச் ஸ்டூடெண்ட் தான் சொல்றேன். செகண்ட் இது பாருங்களேன், ஈச் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் இருக்கு. நான் மேல என்ன சொன்னேன்? ஈச் ஃபாலோ பண்ணி வர நவுன் வந்து சிங்குலர் தானே சொன்னேன். ஆனா இங்க ஏன் ப்ளூரலா வருதுன்னா ஆஃப் போட்டிருக்கோம். ஆஃப் என்னவா வருதுன்னா செலெக்ஷனா வருது. நான் நிறைய கேண்டிடேட்ல இருந்து ஒரு கேண்டிடேட்டை சூஸ் பண்ண போறேன். அதனால பின்னாடி ப்ளூரல் நவுன் போட்டிருக்கேன். ஆனா சிங்குலர் வேர்ப் போட்டிருக்கேன். ஏன்னா நான் ஒரு கேண்டிடேட் தான் சூஸ் பண்ண போறேன். இங்க எவ்ரியும் அதே தான், ஒவ்வொன்னு அர்த்தம். எவ்ரி ஃபாலோ பண்ணி வர நவுன் எப்பயுமே சிங்குலர். ஒரு ஸ்டூடெண்ட் தானே, ஸோ வேர்பும் சிங்குலர். இங்க பாருங்களேன், எவ்ரி ஒன் ஆஃப் த பாய்ஸ் தானே இருக்கு. அந்த நிறைய பாய்ஸ்ல இருந்து நான் ஒரு பாய்ஸை தான் சூஸ் பண்ண போறேன். இந்த ஆஃப்ன்றது செலெக்ஷனா வந்திருக்கா, நிறைய பாய்ஸ்ல இருந்து நான் ஒரு பாய்ஸை தான் சூஸ் பண்ண போறேன். நவுன் ப்ளூரல், வேர்பு சிங்குலர். ஏன்னா நான் ஒரு பாய் தான் சூஸ் பண்ண போறேன். ஸோ ஈச் எவரி ஃபாலோ பண்ணி இன்ஸ்டன்டா ஒரு நவுன் வருதுன்னு வச்சுங்களேன், அது எப்பயுமே சிங்குலர் தான். சப்போஸ் எப்போ ப்ளூரலா வரும்னா அது செலெக்ஷனா வரும்போது மட்டும் ப்ளூரலா வரும்.